அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியுடைய மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தாக எவையெல்லாம் வரும் என்பதுதான் இந்த பகுதியில பார்க்க போறோம். இந்த பகுதி 2500 ஆண்டு காலமாக தமிழ் மொழியை இன்றளவும் உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்ற ஒரு பகுதி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மொழிக்கும் அந்த சொல் வளம் என்பது இருக்கு. அப்ப 2500 ஆண்டு காலமாக இந்த மொழியை பிற மொழி கலப்பிலிருந்து காப்பாற்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக வைத்திருப்பதற்கு காரணம் இந்த மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம். வேற வகையில சொல்லணும்னா எப்படி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வடமொழி சொற்கள் கலந்திருக்கு, இப்ப ஆங்கில சொற்கள் வருது. இப்ப ஆங்கில சொற்கள் நமக்கு தெரியுது. ஆனா வடமொழி கலப்பு சொற்கள் எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா, எது வடமொழி சொல் எது தமிழ் சொல் என்கின்ற அந்த வேறுபாட்டை நம்ம எவற்றின் மூலயமா அறிய முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மொழி முதல் எழுத்துக்களை வச்சுதான். ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டே சொல்லிடலாமே. இப்ப ஒருத்தர் பேர் ராமசாமி அப்படின்னு இருக்கு. இந்த ராமன் அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த பெயர். அப்ப இது தமிழ் பெயரா இல்லையா அப்படின்னா, இந்த எழுத்து ரா என்பது தமிழுக்கு மொழிக்கு முதல்ல தமிழ்ல வராது அப்படின்றது இலக்கணம் சொல்லியிருக்கு. இந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு சொல்லும் மொழி முதல் எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. அந்த அடிப்படையில இந்த பகுதி தமிழ் மொழிக்கே தமிழை காப்பாற்றுகின்ற ஒரு அடிப்படை காரணிகளில் ஒன்றாக இந்த பகுதி அமைந்திருக்குது. இந்த ஒரு அறிமுகத்தோடு இந்த நூற்பாக்குள்ள போகலாம். இந்த நூற்பால கதன பாமா என்னும் ஆவைந்து எழுத்தும் எல்லா உயிருடன் செல்லுமாறு முதலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த எழுத்துக்கள் நமக்கு தெரியும். இந்த புள்ளி வைத்து அந்த மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது, அது உயிரோடு சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த 5 எழுத்துக்கள் க த ந பாமா என்கின்ற இந்த 5 எழுத்துக்களும் எல்லா உயிரோடும், உயிரெழுத்துக்கள் அனைத்து உயிரெழுத்துக்களோடும் மொழி முதல் எழுத்துக்களாக வருகின்ற தன்மை உடையவை என்பதை இந்த நூற்பா சொல்லுது. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கா எடுத்துக்கும்போது கலை, காளி, கிளி, கீரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் க த ந ப ம இந்த 5 எழுத்துக்களுக்கும் இந்த பகுதியில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது புரியுங்க. அப்ப தமிழை உயிர்ப்போடு இன்றளவு உயர்தனி செம்மொழியாக தனித்து இயங்கக்கூடிய பிற மொழி கலப்பு ஏற்பட்டாலும் அதிலிருந்து பிரித்து தமிழ் மொழியை தனித்து இயங்கக்கூடிய மொழியாக அடையாளம் காட்டுகின்ற ஒரு தன்மையை இந்த மொழி முதல் எழுத்துக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன என்பதை நம்மளால உணர முடியுது. அடுத்தடுத்த நூற்பாவும் இது தொடர்பான நூற்பாக்களாக அமைந்திருக்கு. அதை அடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.